சிவனே போற்றி என்று உங்கள் ஆத்மா உச்சரிக்கும் இந்த வேளையில் இந்த பதிவு உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்திருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது பரம்பொருளான சிவபெருமான் உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஒரு நேரடி செய்தி. உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில காலமாக நீங்கள் சந்தித்து வரும் இழப்புகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் கண்ணீருக்கும் விடை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். என் கைகளில் இருந்த அனைத்தும் ஏன் இப்படி நழுவி போகிறது? எதற்காக நான் இவ்வளவு நேசித்த மனிதர்கள் என்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள்? நான் ஆசையாக உருவாக்கிய கனவுகள் எல்லாம் ஏன் இப்படி தவிடுபொடியாகிறது என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் ஈசன் என்று பதிலளிக்கிறார். நீங்கள் எதை இழப்பு என்று நினைத்து இரவு பகலாக அழுது கொண்டிருக்கிறீர்களோ அது இழப்பே அல்ல என்பதை உங்களுக்கு உணர்த்தவே இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்கிறது. உண்மையில் உங்கள் கைகளில் இருந்தவை பறிக்கப்படவில்லை, அவை உங்களை விட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்களின் கைகள் மிகவும் சிறியவை. அதில் நீங்கள் உங்கள் சிற்றறிவுக்கு எட்டிய சில சாதாரணமான விஷயங்களை, உறவுகளை, ஆசைகளை மிக இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தீர்கள். பரம்பொருளான ஈசன் உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நன்மைகளையும் அளவிட முடியாத மாபெரும் வெற்றிகளையும் எக்காலத்திலும் உங்களை விட்டு நீங்காத உண்மையான நிம்மதியையும் கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் உங்கள் கைகளோ நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த சாதாரணமான விஷயங்களால் நிரம்பியிருந்தன. புதியதும் பிரம்மாண்டமானதும் உங்கள் கைகளுக்கு வர வேண்டும் என்றால் பழையதும் உங்களுக்கு தேவையற்றதும் உங்கள் கைகளை விட்டு அகல வேண்டும். ஈசன் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்க நினைக்கும் போது உங்கள் கைகளில் உள்ள பழைய சுமைகளை அவர் தட்டிவிடுகிறார். அந்த சுமை கீழே விழும்போது உங்களுக்கு அது பெரும் இழப்பாகவும் வலியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஈசனின் பார்வையில் அது ஒரு மாபெரும் கொடைக்கான ஆரம்பம். சில மனிதர்கள் உங்களை எந்த காரணமும் இன்றி விலக்கி வைத்திருக்கலாம். நீங்கள் அவர்கள் மீது வைத்த உண்மையான அன்பிற்கு பதிலாக உங்களுக்கு துரோகமும் அவமானமும் கிடைத்திருக்கலாம். நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து செய்த ஒரு வேலை அல்லது ஒரு முயற்சி எந்த பலனும் அளிக்காமல் பாதியிலேயே நின்று போயிருக்கலாம். இதையெல்லாம் பார்த்து கடவுள் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று நீங்கள் பலமுறை உடைந்து போயிருக்கிறீர்கள். ஆனால் ஈசன் உங்களிடம் இப்போது சொல்வது இதுதான்: அவர்கள் உங்களை விட்டு விலகவில்லை. உங்கள் எதிர்கால நன்மையை கருதி ஈசனே அவர்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் அவ்வளவு தூரம்தான் வர முடியும். அதற்கு மேல் அவர்கள் உங்களுடன் பயணித்தால் அது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக மாறும் என்பதை ஈசன் முன்பே அறிந்துவிட்டார். அதனால்தான் உங்களிடம் எந்த விளக்கமும் சொல்லாமல் அவர்களை உங்கள் பாதையிலிருந்து விலக்கிவிட்டார். இது உங்களுக்கு தரப்பட்ட தண்டனை அல்ல, இது உங்களை சுற்றி ஈசன் போட்டிருக்கும் மாபெரும் பாதுகாப்பு அரண். இன்று நீங்கள் தனிமையில் நிற்பதாக நினைக்கிறீர்கள். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற வலி உங்கள் நெஞ்சை அடைக்கிறது. ஆனால் தனிமை என்பது பலவீனமான ஒரு நிலை அல்ல. தனிமை என்பது ஈசன் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்காக உருவாக்கி கொடுத்த ஒரு அமைதியான களம். கூட்டத்திற்குள் இருக்கும்போது ஈசனின் குரல் உங்கள் காதுகளுக்கு கேட்காது. மனிதர்களின் ஆரவாரமும் மாயையான ஆசைகளும் உங்களை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் ஈசன் உங்களை அனைவரிடமிருந்தும் பிரித்து ஒரு தற்காலிகமான தனிமைக்குள் அமர வைத்திருக்கிறார். இந்த தனிமையில் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களின் பழைய கர்ம வினைகளை கழுவி தூய்மையாக்குகின்றன. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த வெறுமை விரைவில் ஈசனின் அருளால் முழுமையாக நிரப்பப்பட போகிறது. எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க ஈசன் முடிவு செய்துவிட்டார். உங்களுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இனி என் வாழ்க்கை என்னவாகப் போகிறது, என் எதிர்காலம் இருண்டுவிட்டதோ என்ற கவலை உங்களை தூங்கவிடாமல் செய்கிறது. ஈசன் உங்களுக்கு உறுதியளிக்கிறார்: உங்கள் வாழ்க்கையின் கதை முடிந்துவிடவில்லை, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் மட்டுமே. பழைய காகிதங்களை அழித்துவிட்டு ஈசன் தன் சொந்த கரங்களால் உங்கள் வாழ்க்கையை புதிதாக எழுத தொடங்கியிருக்கிறார். இந்த மாற்றத்தின் இடைவெளியில் நீங்கள் நிற்பதால் தான் உங்களுக்கு எல்லாம் இருட்டாக தெரிகிறது. ஆனால் உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நடப்பது வேறு யாரும் அல்ல, அகிலத்தை ஆளும் அந்த ஈசனேதான். அவர் உங்கள் கையை பிடிக்கும்போது இருள் உங்களை என்ன செய்துவிட முடியும்? நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் மனதில் உள்ள அத்தனை குழப்பங்களையும் அவரிடமே ஒப்படைத்து விடுங்கள். எனக்கானது எதுவோ அது சரியான நேரத்தில் என்னை வந்து சேரும் என்ற முழுமையான நம்பிக்கையை உங்கள் நெஞ்சில் விதையுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் ஈசனின் செவிகளை எட்டவில்லை என்று நீங்கள் பலமுறை நினைத்திருக்கலாம். நீங்கள் பூஜை அறையில் வெடித்த கண்ணீர் தரையில் விழுவதற்கு முன்பாகவே அதை ஈசன் தன் கைகளில் ஏந்திவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர் உங்களை கவனிக்காமல் இல்லை, மிக கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தடுமாறுகிறீர்கள், எந்த மனிதர்களிடமெல்லாம் உங்கள் நம்பிக்கையை இழக்கிறீர்கள் என்பதை அவர் ஒரு சாட்சியாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் அவர் உடனே வந்து தடுத்து நிறுத்தாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் உங்களின் சொந்த பலத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ்வதை ஈசன் விரும்பவில்லை. உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நீங்கள் உணர்ந்து யாருடைய தயவும் இல்லாமல் சுயமாக எழுந்து நிற்க வேண்டும் என்பதே அவருடைய மாபெரும் நோக்கம். சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது சென்று விடலாமா என்று கூட சோர்வடைந்து நினைத்திருப்பீர்கள். வாழ்க்கையின் மீது ஒரு பெரும் விரக்தி உங்களை ஆட்கொண்டிருக்கும். ஆனால் அப்படி நீங்கள் நினைத்த அடுத்த சில நாட்களிலேயே எங்கிருந்தோ ஒரு சின்ன நம்பிக்கை உங்கள் மனதிற்குள் துளிர் விடுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு நிகழ்வு உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கும்.
அது உங்கள் மனதின் விளையாட்டு அல்ல, அது சிவபெருமானின் நேரடி தலையீடு. நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் உங்களை மீண்டும் எழுப்பி விடுவது அந்த ஈசனின் கருணைதான். அவர் உங்களை ஒருபோதும் முழுமையாக விழவிட மாட்டார். அவர் உங்களை ஒரு நீண்ட பயணத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறுகிய தூரம் செல்பவர்களுக்குத்தான் சிறிய அளவிலான பயிற்சிகள் தேவைப்படும். ஆனால் மிக நீண்ட தூரம், ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் உங்களுக்கு இந்த கடுமையான தனிமையும் வலிகளும் கட்டாயம் தேவை. நீங்கள் மிகவும் உண்மையானவர் என்பது ஈசனுக்கு தெரியும். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவர் என்பதும் அவருக்கு தெரியும். உங்கள் உள்ளத்தின் தூய்மைதான் உங்களுக்கு இதுவரை பல வலிகளை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் தந்திரமானவர்களுக்கு எளிதாக புரியும். ஆனால் உங்களை போன்ற உண்மையானவர்களுக்கு இந்த உலகம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடியை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த அடிகள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை மேலும் வலிமையாக்குவதற்காக. நீங்கள் வாங்கிய ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எதை கண்டும் நீங்கள் பயப்படப் போவதில்லை. காரணம், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டீர்கள், எல்லாவற்றையும் கடந்து விட்டீர்கள். இனிமேல் உங்களை எவராலும் அசைக்க முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இதுவே ஈசன் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் பயிற்சி. உங்கள் மனம் இப்போது ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. பழைய நினைவுகளும் உங்களை காயப்படுத்திய வார்த்தைகளும் இனி உங்களை எந்த வகையிலும் பாதிக்கப் போவதில்லை. நீங்கள் ஒரு புதிய மனிதராக, ஒரு புதிய ஆன்மாவாக மறுபிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் அதே போலத்தான் இருக்கும், மனிதர்கள் அதே போலத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களை பார்க்கும் உங்கள் பார்வை இப்போது மாறிவிட்டது. அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வருவதற்கு பதிலாக இப்போது ஒருவிதமான அமைதியும் பரிவுமே ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் தங்களின் அறியாமையால் தவறு செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் ஈசனின் ஒளியால் உண்மையை உணர்ந்து விட்டீர்கள். இந்த அமைதிதான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. இனிமேல் வெளி உலகத்தின் எந்த ஒரு சத்தமும் உங்கள் உள்ளத்தின் அமைதியை குலைக்க முடியாது. ஈசன் உங்கள் இதயத்திற்குள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார். அங்கே இப்போது முழுமையான இருள் விலகி பிரகாசமான ஒளி வீச தொடங்கியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதெல்லாம் வெறும் ஆச்சரியங்கள் மட்டுமே. நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத சில நல்ல விஷயங்கள் மிக எளிதாக உங்கள் கைகளை வந்து சேரும். நீங்கள் எதற்காக இத்தனை வருடங்கள் போராடினீர்களோ அது எந்த போராட்டமும் இன்றி தானாகவே உங்கள் மடியில் வந்து விழும். அப்போது நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பீர்கள். எதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்ற உங்கள் கேள்விக்கு அந்த வெற்றி ஒரு முழுமையான பதிலை சொல்லும். உங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஈசனின் திட்டங்கள் எப்போதும் மனிதர்களின் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டவை. அவர் தருவதை உங்களால் முன்கூட்டியே கணிக்க முடியாது, ஆனால் அவர் தந்துவிட்டால் அதை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. இன்று முதல் உங்கள் கவலைகளை ஈசனின் காலடியில் வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு உங்களின் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். கடந்த காலத்தை நினைத்து இனி ஒருபோதும் வருந்தாதீர்கள். நடந்தவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே என்று முழுமையாக நம்புங்கள். எதற்காக இது நடந்தது என்ற கேள்விக்கான விடை விரைவில் உங்கள் கண் முன்னே விரியும். அதுவரை பொறுமையோடும் சிவனின் மீது முழுமையான பக்தியோடும் உங்கள் கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை எழுப்பி நிறுத்த ஈசன் வந்துவிட்டார். இனி உங்கள் பாதையில் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து எரியும் சக்தியும் உங்களுக்கே வழங்கப்படும். ஈசனின் கரம் உங்களை பிடித்துக் கொண்டது. இனி நீங்கள் தனிமை இல்லை. உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த ஆழமான காயங்களை ஈசன் இப்போது தன் கைகளால் வருடி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் நேர்மைக்கும் இந்த உலகத்தில் எந்த மரியாதையும் கிடைக்கவில்லை என்ற கோபம் உங்களுக்குள் கனன்று கொண்டிருக்கிறதல்லவா? நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களையே அழித்துக் கொண்டு உதவி செய்தீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சிறு உதவி தேவைப்பட்ட போது ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு முதுகை காட்டிவிட்டு சென்றதை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். அந்த துரோகத்தின் வழியில் நீங்கள் உறக்கத்தை தொலைத்த இரவுகள் எத்தனை என்று ஈசனுக்கு தெரியும். நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் கணக்கு எழுதப்பட்டுவிட்டது. ஆனால் ஈசன் உங்களிடம் கேட்பது ஒன்றை மட்டும்தான். உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை உங்களின் மனதிலிருந்து முழுமையாக தூக்கி எறிந்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கான நீதியை வழங்கும் பொறுப்பை ஈசன் தன் கைகளில் எடுத்துவிட்டார். நீங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தால் அது மனிதர்களின் போராக மாறிவிடும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து ஈசனிடம் அதை ஒப்படைத்து விட்டால் அது இறைவனின் போராக மாறும். ஈசன் களத்தில் இறங்கிய பிறகு உங்களுக்கு எந்த தோல்வியும் வராது. உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் வாழும் அதே உலகத்தில் உங்களை ஒரு மாபெரும் சக்தியாக உயர்த்தி காட்டுவதுதான் ஈசனின் திட்டம். உங்களின் மௌனம்தான் இப்போது உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் நல்லவர் என்பதை நிரூபிக்க யாரிடமும் கெஞ்ச வேண்டாம். உங்கள் உண்மையான குணத்தை ஈசன் அறிவார். அது ஒன்றே உங்களுக்கு போதுமானது. இந்த மனிதர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அது அவர்களின் இழப்பு. உங்களை விட்டு அவர்கள் விலகிச் செல்வது ஈசனின் ஏற்பாடு. அவர்கள் உங்களுடன் இருந்தால் உங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் என்பதை அறிந்தே ஈசன் அந்த உறவுகளை துண்டித்து விட்டார். இதை நீங்கள் ஒரு பெரும் இழப்பாக பார்த்து துயரப்படுகிறீர்கள். ஆனால் நாளை உங்களின் வெற்றி பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த மனிதர்கள் உங்களை விட்டு விலகியது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள்.
நீங்கள் இப்போது 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டு எந்த திசையிலும் பயணிக்க முடியாமல் தவிப்பதாக உணர்கிறீர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருப்பது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் ஈசன் சொல்கிறார், அடைக்கப்பட்டிருப்பது வாசல்கள் அல்ல, உங்களை அழிக்க வந்த ஆபத்துகள். நீங்கள் செல்லக்கூடாத பாதைகளை ஈசனே தடுத்து நிறுத்தி மூடி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த பாதைகளில் நீங்கள் சென்றால் உங்களுக்கு தாங்க முடியாத துன்பங்கள் வரும் என்பது காலத்தை கடந்த ஈசனுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த பாதை சரியானதோ, எந்த பாதையில் சென்றால் உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த ஒரே ஒரு பாதையை மட்டும் உங்களுக்காக திறந்து வைக்க அவர் முடிவு செய்திருக்கிறார். அந்த புதிய பாதை உங்கள் கண்களுக்கு தெரியும் வரைதான் இந்த தற்காலிகமான தாமதம். இந்த தாமதத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அவசரம் மனிதர்களின் குணம், ஆனால் நிதானம் இறைவனின் குணம். ஈசன் ஒரு செயலை தொடங்குகிறார் என்றால் அது மிகச்சரியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் காட்டிய அத்தனை அன்புக்கும் பலன் கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் செய்த தர்மங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த ஆறுதல்கள் எதுவும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் ஈசனின் கணக்கு புத்தகத்தில் உங்களுக்கான புண்ணியங்களாக சேர்க்கப்பட்டு இருக்கின்றன. அந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக உங்கள் இல்லத்தில் இறங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும். உங்களின் திறமைகளை யார் யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களின் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. ஈசன் உங்களுக்கு கொடுக்க போகும் உயரத்தை பார்த்து நீங்களே சில நேரம் வியந்து போவீர்கள். இது எனக்கு தகுதியானதா என்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் கேள்வி கேட்கும் அளவிற்கு ஈசனின் கருணை மழையாக பொழியப் போகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வேறொருவர் தட்டி பறித்து சென்று விட்டார் என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். உங்கள் உழைப்பை வேறு யாரோ பயன்படுத்தி முன்னேறிவிட்டார்கள் என்ற வருத்தம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் ஈசன் ஒருபோதும் அநீதியை நிலைக்க விட மாட்டார். உங்களிடமிருந்து அநியாயமாக பறிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பல மடங்காக பெருகி மீண்டும் உங்களின் கைகளுக்கே வந்து சேரும். ஈசன் உங்களுக்காக வைத்திருக்கும் பரிசுகளை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனித சக்தியாலும் திருட முடியாது. அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை உங்களிடம் சேர்க்க வேண்டியது ஈசனின் பொறுப்பு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையோடும் முழுமையான நம்பிக்கையோடும் ஈசனின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மட்டுமே. உங்கள் மனதை மாயையான கவலைகளிலிருந்து விடுவித்து முழுமையாக ஈசன்பால் திருப்புங்கள். சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் பெரும் சோர்வை உணர்கிறீர்கள். எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு வெறுமை உங்களை வாட்டுகிறது. அது உங்கள் உடலின் சோர்வு அல்ல, உங்கள் ஆத்மாவின் சோர்வு. இந்த உலகத்தின் பொய்களையும் மனிதர்களின் சுயநலத்தையும் பார்த்து பார்த்து உங்கள் ஆத்மா களைத்து போய்விட்டது. அந்த களைப்பை நீக்கி உங்கள் உள்ளத்தில் புதிய சக்தியை நிரப்பத்தான் ஈசன் இந்த செய்தியின் மூலம் உங்களை தொட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத அமைதி பரவுவதை உங்களால் உணர முடியும். அந்த அமைதிதான் ஈசன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதற்கான முதல் அடையாளம். உங்களின் ஒவ்வொரு மூச்சிலும் இப்போது ஈசனின் நாமம் கலந்துவிட்டது. இனிமேல் உங்களை எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நெருங்க முடியாது. உங்களை சுற்றி ஒரு கவசமாக ஈசனின் அருள் படர்ந்திருக்கிறது. உங்கள் கடந்த காலம் பல கசப்பான நினைவுகளால் நிரம்பியிருக்கலாம். ஆனால் உங்கள் எதிர்காலம் ஈசனின் கருணையால் மிக அழகாக எழுதப்பட்டுவிட்டது. நீங்கள் இழந்ததை விட 1000 மடங்கு சிறந்ததை ஈசன் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நாட்கள் நீங்கள் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வரப்போகின்றன. உங்களின் கண்ணீர் துளிகள் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகும் காலம் வந்துவிட்டது. உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை தேடி வரும் அளவிற்கு உங்களின் நிலை உயரப்போகிறது. ஆனால் அந்த உயரத்தில் இருக்கும் போதும் நீங்கள் உங்கள் பழைய கசப்புகளை நினைவில் கொள்ளாமல் அமைதியாகவும் கருணையோடும் அவர்களை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ஈசன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மையான பக்குவம். உங்கள் மனதை ஒரு திறந்த வெளியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஈசனின் ஆசீர்வாதங்கள் வந்து தங்குவதற்கான இடத்தை உருவாக்குங்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை விட, நீங்கள் கனவு கண்டதை விட மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நோக்கி உங்களை ஈசன் தன் கைகளை பிடித்து அழைத்து செல்கிறார். உங்கள் பயணம் இப்போது முற்றிலும் பாதுகாப்பானது. உங்கள் உள்ளத்தில் இப்போது ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எதை நம்புவது, யாரை நம்புவது என்ற பெரும் குழப்பம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நெருக்கமானவர்களே, உங்கள் மனதை சுக்குநூறாக உடைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் யாருமே எனக்காக இல்லையா என்ற ஏக்கம் உங்களை வாட்டுகிறதல்லவா? ஆனால் ஈசன் உங்களிடம் மிக தெளிவாக ஒன்றை உணர்த்த விரும்புகிறார். மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவதும் உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்துவதும் தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகள் அல்ல. உங்களின் ஆத்மாவை முழுமையாக தன் பக்கம் திருப்புவதற்காக ஈசனே நடத்தும் ஒரு திருவிளையாடல் இது. மற்றவர்களின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அளவு கடந்த பாசமும் அவர்கள் உங்களுக்கு திருப்பிச் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் தான் உங்கள் அத்தனை வழிகளுக்கும் ஆணிவேர். அந்த எதிர்பார்ப்புகளை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு உங்களை முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே ஈசன் இந்த வழிகளை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நீங்கள் இப்போது இருக்கும் நிலை ஒரு கடுமையான தவம் போன்றது. உங்களை சுற்றி நடக்கும் அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் சாதாரண மனிதர்களின் பார்வையில் மதிப்பிடப்படுகிறீர்கள். அவர்களின் பார்வை மிக குறுகியது. ஆனால் உங்களை படைத்த பரம்பொருளான ஈசனின் பார்வையில் நீங்கள் ஒரு விலைமதிப்பற்ற மனிதர்.
உங்களின் உண்மையான மதிப்பு யாருக்கு தெரிய வேண்டுமோ அந்த ஈசனுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் இழந்ததாக நினைக்கும் ஒவ்வொரு பொருளும், உங்களை விட்டு பிரிந்ததாக நினைக்கும் ஒவ்வொரு உறவும் ஈசனின் மாபெரும் திரைக்கதையில் உங்களுக்கு தேவையில்லாத சுமைகள் மட்டுமே. உங்கள் தோள்களில் இருக்கும் அந்த பளுவை குறைத்து உங்களை மிக வேகமாக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லவே ஈசன் அவற்றை உங்களிடமிருந்து விலக்கியிருக்கிறார். இது இழப்பு அல்ல, இது உங்களின் ஆன்மாவிற்கு கிடைத்த மாபெரும் விடுதலை. உங்களுக்குள் ஒரு பெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி வெளிப்பட வேண்டுமென்றால் உங்களை சுற்றியுள்ள மாயையான திரைகள் விலக்கப்பட வேண்டும். அந்த திரைகளை விலக்கும் பணியை தான் ஈசன் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். உங்களை யார் ஏமாற்றினார்களோ அவர்களை பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தையும் மன அமைதியையும் வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை ஈசன் தன் கைகளில் எடுத்துவிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் மனதை முழுமையாக அமைதிப்படுத்துங்கள். உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் ஒரு சாட்சியாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். எதற்கும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம். உங்கள் மௌனம்தான் இப்போது உங்களுக்கான மாபெரும் ஆயுதம். அந்த மௌனத்தின் வழியே ஈசன் உங்களிடம் பேசத் தொடங்குவார். உங்கள் உள்ளுணர்வின் வழியே அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த உள்ளுணர்வின் குரலை கேட்க நீங்கள் தயாராக வேண்டுமென்றால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அத்தனை சத்தங்களும் அடங்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் இந்த உலகில் ஆதரவற்றவர் அல்ல. அகிலத்தையே காக்கும் அந்த ஈசன் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடனேயே இருக்கிறார். நீங்கள் கீழே விழும்போதெல்லாம் உங்களை தாங்கி பிடிப்பது அவருடைய கண்ணுக்கு தெரியாத கரங்கள்தான். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய திருவடிகளில்தான் விழுகிறது. உங்கள் வலிகளை அவர் முழுமையாக அறிவார். உங்களின் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அவர் செவிசாய்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதற்கான பதிலை அவர் உடனே தராமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் அதை பெறுவதற்கான முழுமையான பக்குவத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பெரிய வெற்றியை உங்கள் கைகளில் கொடுப்பதற்கு முன் ஈசன் உங்களை பல வழிகளில் தயார்படுத்தி பார்ப்பார். அந்த தயாரிப்புகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் அந்த மாபெரும் ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். இப்போது நீங்கள் கடந்து கொண்டிருக்கும் இந்த கடினமான காலம் உங்களை செதுக்கும் களம்தான். இதில் நீங்கள் துவண்டு போய் விடக்கூடாது. உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடக்கூடாது. சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது சென்று விடலாமா என்று கூட நினைப்பீர்கள். எதற்காக எனக்கு மட்டும் இந்த துன்பங்கள் என்று சலிப்பு தட்டும். ஆனால் அந்த சலிப்பும் விரக்தியும் கூட ஈசனின் ஏற்பாடுதான். மாயையான இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் பிடிப்பை அறுக்கவே அவர் அந்த விரக்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். உலகத்தின் மீதான பிடிப்பு அருந்தால்தான் ஈசனின் மீதான பிடிப்பு இருக்கும். உங்களுக்கு இப்போது மனிதர்கள் மீதான எதிர்பார்ப்பு முழுமையாக குறைந்துவிட்டது. இனி உங்கள் முழு கவனமும் ஈசனின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக அமைத்துக் கொடுத்திருக்கும் பாதையில் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் முழு சரணாகதியோடு நடந்து செல்ல வேண்டும். அந்த பாதையின் முடிவில் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த வெற்றியை உங்கள் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் ஈசன் உங்களை இவ்வளவு தூரம் தனிமையில் அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதெல்லாம் ஈசனின் நேரடி தலையீட்டால் நடக்கப் போகும் அற்புதங்கள்தான். நீங்கள் யாரிடமும் சென்று உங்களுக்கான நியாயத்தை கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் யாரிடமும் உங்கள் குறைகளைச் சொல்லி அழ வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் கொடுக்கும் வல்லமை படைத்த ஈசன் உங்கள் பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஏன் மனிதர்களிடம் சென்று குறைபட்டுக் கொள்ள வேண்டும்? உங்களின் தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரிவதை விட ஈசனுக்கு மிக ஆழமாகவே தெரியும். அவர் உங்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் எந்த குறையும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது காத்திருப்பது மட்டுமே. அந்த காத்திருப்புதான் உங்களின் மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை கொண்டு நீங்கள் எதையும் வெல்ல முடியும். ஈசனின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கையும் உங்கள் பொறுமையும் உங்களை ஒருபோதும் கைவிடாது. உங்களை இருளில் தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கும் குணம் ஈசனுக்கு இல்லை. அவர் கருணைக்கடல். உங்களை ஒருபோதும் அவர் விழவிட மாட்டார். உங்கள் எதிர்காலம் ஈசனின் ஒளியால் பிரகாசமாக எழுதப்பட்டு விட்டது. உங்களின் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அவர் பதில் சொல்லும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. அமைதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஈசன் நிகழ்த்தப் போகும் அற்புதங்களை காண தயாராகுங்கள். இப்போது உங்கள் நெஞ்சில் கை வைத்து உங்கள் துடிப்பை ஒரு நிமிடம் உணருங்கள். அந்த துடிப்பின் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே என்று ஈசன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா திசைகளிலும் இருள் சூழ்ந்துவிட்டது, இனிமேல் எனக்கு எந்த வழியும் இல்லை, ஆதரவு தர யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு மூலையில் முடங்கிப் போயிருக்கிறீர்கள். உங்கள் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் அந்த இருட்டை மேலும் அதிகமாக்குகிறது. ஆனால் ஈசன் இப்போது உங்களிடம் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை பகிர்கிறார். நீங்கள் எந்த இருட்டை பார்த்து பயந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த இருளே ஈசனால் உங்களை காப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான். ஒரு மனிதன் எல்லா திசைகளிலும் வெளிச்சத்தை இழந்து தற்காலிகமான மனிதர்கள் மீதான அத்தனை நம்பிக்கைகளையும் இழக்கும்போதுதான் அவனுடைய ஆத்மா முழுமையாக அகிலத்தை ஆளும் இறைவனின் உண்மையான ஒளியை தேடித் திரும்பும். உங்கள் கவனத்தை முழுமையாக தன் பக்கம் ஈர்ப்பதற்காகவே ஈசன் மற்ற எல்லா போலி வெளிச்சங்களையும் தற்காலிகமாக அணைத்துவிட்டார். அவர் உங்களை நிராகரிக்கவில்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் தன் மடியில் உங்களை அமர வைக்கவே இந்த சிறிய மனிதர்களின் சூழ்ச்சி நிறைந்த உலகத்திலிருந்து உங்களை அந்நியப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்குள் ஒரு பெரும் போர்க்களம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் நேர்மையாகத்தானே இருந்தேன்.
என் அன்பில் எந்த பொய்யும் இல்லையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வேதனைகள்? இந்த கேள்விகள் உங்களை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக உறங்க விடுவதில்லை. நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமான கடலின் மேற்பரப்பில்தான் பெரும் புயல்களும் சீற்றங்களும் பேரலைகளும் உருவாகும். அந்த அலைகளை பார்த்து பயந்து நின்றால் கடலின் ஆழத்திற்கு செல்ல முடியாது. கடலின் அடித்தளத்திற்கு சென்றால் அங்கே எந்த புயலும் நுழைய முடியாத ஒரு மாபெரும் தெய்வீக அமைதி நிலவும். உங்களைச் சுற்றி நடக்கும் இந்த துரோகங்களும் பொருளிழப்புகளும் அவமானங்களும் கடலின் மேற்பரப்பில் நடக்கும் அலைகளை போன்றவையே. ஈசன் உங்களை அந்த வெளிப்பகுதி ஆபத்துகளிலிருந்து பிரித்து தன் பாதங்கள் என்ற ஆழமான அமைதிக்கு உங்களை இப்போது அழைத்துச் செல்கிறார். அங்கு உங்களை எந்த மனிதரின் சூழ்ச்சியும் எந்த ஒரு கவலையும் தொட முடியாது. வெளி உலகத்தின் மனிதர்கள் பார்வையில் நீங்கள் துயர அலைகளில் சிக்கித் தவிப்பதாக தோன்றலாம். ஆனால் ஈசனின் பார்வையில் நீங்கள் அவருடைய மாபெரும் அமைதிக்குள் பாதுகாப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களிடம் உண்மையான அன்பை தேடினீர்கள், சிறு ஆறுதலை தேடினீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது வெறும் குத்தலான வார்த்தைகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே. அவர்கள் உங்களுக்கு திருப்பிச் செய்வார்கள் என்று நீங்கள் மனதின் ஒரு ஓரத்தில் வைத்த எதிர்பார்ப்புதான் உங்கள் அத்தனை வலிகளுக்கும் அடிப்படை. ஈசன் இப்போது அந்த எதிர்பார்ப்பு என்னும் மாய வலையை முழுமையாக அறுத்து எறிகிறார். ஒரு மனிதன் எப்போது சுயமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெறும் ஈசனின் துணையை மட்டும் நம்பி நிற்க கற்றுக்கொள்கிறானோ அப்போதுதான் அவனுக்குள் இருக்கும் அளப்பரிய தெய்வீகத்தன்மை வெளிப்படும். அந்த தன்மையை உங்களிடம் வெளிக்கொண்டு வரத்தான் ஈசன் இந்த வலிகளை உங்களுடைய பாதையில் அனுமதித்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் துளிகள் தரையில் விழுவதற்கு முன்பே அவை ஈசனின் திருவடிகளை சென்றடைகின்றன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர் உங்கள் ஒவ்வொரு வேதனையையும் துல்லியமாக கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்கள் உண்மையான திறமையை கேலி செய்தார்களோ அவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் உங்களை ஒரு மாபெரும் சக்தியாக உயர்த்தி நிறுத்த ஈசன் முடிவு செய்துவிட்டார். அதற்கான காலம் மிக மிக நெருங்கிவிட்டது. இப்போது உங்கள் உள்ளத்தில் எழும் ஒரு விதமான வெறுமை உங்களை அச்சப்படுத்தலாம். அந்த வெறுமை என்பது அழிவின் அறிகுறி அல்ல, அது ஒரு மாபெரும் படைப்புக்கான தொடக்கம். ஒரு வெற்று பலகையில்தான் மிக அழகான புதிய ஓவியத்தை தீட்ட முடியும். ஈசன் உங்கள் மனதை இப்போது அந்த வெற்று பலகையாக மாற்றியிருக்கிறார். பழைய கசப்புகளையும் துரோகத்தின் தழும்புகளையும் கவலைகளையும் அதிலிருந்து முழுமையாக துடைத்து அழித்துவிட்டார். இனி அதில் அவர் தன் சொந்த கரங்களால் உங்கள் பிரகாசமான எதிர்காலத்தை வரையப் போகிறார். அந்த எதிர்காலம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை இழந்த ஒவ்வொன்றிற்கும் ஈசன் 1000 மடங்காக திருப்பிக் கொடுக்கும் பொறுப்பை தன் கைகளில் எடுத்துவிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எதற்கும் அவசரப்படாமல் பொறுமையாக காத்திருப்பது மட்டுமே. மனிதர்களின் குழப்பமான சத்தங்களை விட்டு விலகி ஈசனின் மௌன குரலை கேட்கத் தொடங்குங்கள். உங்கள் உள்ளுணர்வின் மூலம் அவர் உங்களுக்கு உணர்த்தும் பாதையில் எந்த தயக்கமும் இன்றி உறுதியாக காலடி எடுத்து வையுங்கள். உங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஈசனின் பாதுகாப்பு அரண் உங்களைச் சுற்றி இருப்பதை நீங்கள் விரைவில் முழுமையாக உணர்வீர்கள். உங்கள் துயரங்களின் இரவு முடிந்து ஈசனின் கருணை என்னும் விடியல் உங்கள் வாழ்க்கையில் ஒளிரத் தொடங்கிவிட்டது. பாகம் 5. அகங்காரத்தின் அழிவும் அற்புதங்களின் தொடக்கமும். அந்த விடியலின் வெளிச்சத்தில் உங்கள் உண்மையான பலத்தை நீங்கள் இப்போது உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் முடங்கி நிற்பதாக நீங்கள் தினமும் வேதனைப்படுகிறீர்கள். உங்களோடு பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் வெகு தூரம் சென்று விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எளிதாக இருக்கிறது. நாம் மட்டும் ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறோம் என்ற ஏக்கம் உங்கள் நெஞ்சை அடைக்கிறது. ஆனால் ஈசன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறார். நீங்கள் முடங்கிப் போய் நிற்கவில்லை. உங்களை ஒரு பிரம்மாண்டமான உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக உங்களின் மனநிலையை முழுமையாக தயார்படுத்தும் காலகட்டம் இது. சாதாரண உயரங்களுக்குச் செல்பவர்கள் அவசரமாகச் சென்றுவிடலாம். ஆனால் நீங்கள் செல்லப்போகும் உச்சத்திற்கு நீங்கள் பொறுமையின் எல்லையை கடந்து நிற்க வேண்டும். அதற்காகத்தான் ஈசன் உங்கள் வேகத்தை தற்காலிகமாக குறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் இப்போது சந்தித்து வரும் ஒவ்வொரு சறுக்கலும் ஒவ்வொரு தாமதமும் ஈசனால் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டது. நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியம் நடந்திருந்தால் உங்களுக்குள் ஒரு சிறிய அகங்காரம் தோன்றியிருக்கும். நான் சாதித்து விட்டேன், என் திறமையால் தான் எல்லாம் நடந்தது என்ற எண்ணம் உங்களை மாயைக்குள் தள்ளியிருக்கும். அந்த அகங்காரம் உங்களை ஆட்கொண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் தொடும் காரியங்களில் எல்லாம் சில தடைகளை ஈசன் உருவாக்கினார். நீங்கள் உங்கள் சொந்த பலத்தை நம்புவதை விட்டுவிட்டு முழுமையாக ஈசனின் பலத்தை மட்டுமே நம்பிச் சரணடையும் வரை இந்த தாமதம் நீடிக்கும். இப்போது உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துவிட்டது. உங்கள் கர்வங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நான் வெறும் கருவி மட்டுமே, எல்லாம் வல்ல ஈசனே அனைத்தையும் இயக்குகிறார் என்ற முற்றுமுழுதான சரணாகதி நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவது உங்கள் திறமையால் அல்ல, அது ஈசனின் கருணையால் நிகழப்போகும் மாபெரும் அற்புதங்கள். நீங்கள் ஒருபோதும் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர் அல்ல. உங்களுக்கான இலக்கு மிகப்பெரியது. அந்த பெரிய இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களின் மன வலிமை இரும்பை விட உறுதியாக இருக்க வேண்டும். சாதாரண மனிதர்களுக்கு வரும் சிறு சிறு கவலைகள் கூட உங்களை பெரிய அளவில் பாதித்து விடுகின்றன. யாருடைய சிறு வார்த்தையும் உங்களை காயப்படுத்தி விடுகிறது. இந்த மென்மையான மனதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி அந்த மாபெரும் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும்?
அதற்காகத்தான் ஈசன் உங்களை கடுமையான மனிதர்களுக்கும் கடினமான சூழல்களுக்கும் நடுவில் தள்ளி உங்களிடம் இருக்கும் அந்த தேவையில்லாத மென்மையை அழித்து யாராலும் அசைக்க முடியாத ஒரு தீர்க்கமான மனநிலையை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை காயப்படுத்திய மனிதர்களெல்லாம் உங்களுக்கு வலியை தரவில்லை, அவர்கள் உங்களுக்கு வலிமையை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள். உங்கள் உள்ளுணர்வில் ஒரு மெல்லிய குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்படாதே என்று ஏதோ ஒன்று உங்களுக்குள் இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பதை நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கிறீர்கள். அது வெறும் மனதின் எண்ணம் அல்ல, அது ஈசனின் நேரடி குரல். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எவ்வளவுதான் உங்களை பயமுறுத்தினாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், உங்கள் ஆத்மாவின் ஆழத்தில் ஒருவிதமான அசைக்க முடியாத நம்பிக்கை எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கைதான் உங்களை இதுவரை உயிரோடு தக்க வைத்திருக்கிறது. உங்கள் கண்களுக்கு கண்ணீர் வந்தாலும், உங்கள் மனதின் ஓரத்தில் ஈசன் உங்களை கைவிட மாட்டார் என்ற அந்த ஒற்றை உறுதி மட்டும் குறையவே இல்லை. அந்த உறுதிக்கு ஈசன் இப்போது பரிசளிக்கப் போகிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்களை கடந்து வந்தீர்களோ அதைவிட பல மடங்கு பெரிய சந்தோஷங்களை ஈசன் உங்கள் கைகளில் திணிக்கப் போகிறார். உங்கள் பொறுமைக்கான வட்டியும் முதலுமாக அந்த பரிசுகள் உங்களை வந்தடையும். இனிமேல் நீங்கள் யாரையும் தேடிப் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எந்தெந்த மனிதர்களிடம் அன்பிற்காக ஏங்கினீர்களோ, எவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்று தவித்தீர்களோ, அவர்கள் அனைவரும் உங்கள் உண்மையான அருமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வரும் அளவிற்கு உங்களின் நிலை உயரப்போகிறது. ஆனால் அப்போது நீங்கள் அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து அவர்களை தண்டிக்க நினைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் ஈசன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த மாபெரும் பக்குவம் உங்களை எல்லார் மீதும் கருணை காட்ட வைக்கும். அந்த மன்னிக்கும் குணம்தான் ஈசனின் உண்மையான ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒரு கொண்டாட்டமாக மாறப்போகிறது. நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் புகழாக மாறப்போகின்றன. நீங்கள் சிந்திய கண்ணீர் எல்லாம் ஆனந்தமாக மாறப்போகிறது. ஈசன் தன் அடியவரை ஒருபோதும் நடுத்தெருவில் நிற்க விடமாட்டார். நீங்கள் ஈசனின் குழந்தை. உங்களை அவர் ஒருபோதும் கீழே விழவிடமாட்டார். உங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஈசன் உங்களுக்கு தரப்போகும் அந்த புதிய வாழ்க்கையை இரு கரம் நீட்டி வரவேற்க தயாராகுங்கள். அந்த புதிய வாழ்க்கையின் வாசலில் இப்போது நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் சுமந்த அத்தனை கண்ணீர் பாரங்களையும் நெஞ்சையடைத்த அத்தனை பெருமூச்சுகளையும் ஈசனின் பாதங்களில் முற்றுமுழுதாக இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் தோள்களில் இருந்த சுமை இப்போது நீங்கிவிட்டது. ஒரு சிறு குழந்தை தன் தாயின் மடியில் எவ்வித கவலையுமின்றி பாதுகாப்பாக உறங்குவதைப் போல உங்கள் ஆத்மா இப்போது ஈசனின் மடியில் இளைப்பாறத் தொடங்கிவிட்டது. இனிமேல் நாளை என்ன நடக்கும் என்ற எந்த பதற்றமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் உங்களின் நாளைய தினத்தை வடிவமைக்கும் முழு பொறுப்பையும் அந்த பரம்பொருள் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு விட்டார். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. உங்கள் இருண்ட காலத்தின் கடைசி பக்கத்தை ஈசன் தன் கரங்களால் கிழித்தெறிந்து விட்டார். இனி உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதப்படப் போவது அத்தனையும் வெற்றிகள் மட்டுமே. உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை தூக்கி எறிந்தார்களோ, அவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் உங்களை ஒரு மாபெரும் சக்தியாக ஈசன் உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறார். ஆனால் அந்த வெற்றியின் உச்சத்தில் நிற்கும் போதும் உங்களை காயப்படுத்தியவர்கள் மீது உங்களுக்கு எந்த கோபமும் வராது. ஈசன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த மாபெரும் கருணை அவர்களை பார்த்து புன்னகைக்க மட்டுமே செய்யும். அதுதான் உண்மையான தெய்வீக நிலை. அந்த நிலைக்கு நீங்கள் இப்போது உயர்த்தப்பட்டு விட்டீர்கள். உங்களின் ஒவ்வொரு அடியிலும் ஈசனின் வழிகாட்டுதல் இருப்பதை இனி நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். எந்தெந்த கதவுகள் எல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்து அழுதீர்களோ, அந்த கதவுகள் அனைத்தும் இப்போது உங்களுக்காக தானாகவே திறக்கப் போகின்றன. நீங்கள் கேட்காமலேயே உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறப் போகும் பொற்காலம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. உங்களுக்குள் நீண்ட நாள்களாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த அசாத்தியமான தைரியம் இப்போது விழித்துக் கொண்டு விட்டது. இனி இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதரின் சூழ்ச்சியும் எந்த ஒரு துரோகமும் உங்களை ஒரு சிறு அளவு கூட அசைக்க முடியாது. ஈசன் என்னும் மாபெரும் கவசம் உங்களை முழுமையாகச் சுற்றி அரணாக நிற்கிறது. உங்களிடம் உள்ள குறைகளை நினைத்து இனி ஒருபோதும் வருந்தாதீர்கள். ஈசன் உங்களை எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான படைப்பாகவே பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு தூய்மையானவர், உங்களின் உள்ளம் எவ்வளவு உண்மையானது என்பதை அகிலத்தை ஆளும் அந்த ஈசன் முழுமையாக அறிவார். அது ஒன்றே உங்களுக்கு போதுமானது. மனிதர்களின் அங்கீகாரத்துக்காக இனியும் காத்திருக்க வேண்டாம். ஈசன் உங்களுக்கு கொடுக்கப் போகும் அங்கீகாரம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும். உங்கள் கண்களை மூடி ஒரு கணம் அந்த பரம்பொருளை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஈசனின் மீது நீங்கள் வைத்திருக்கும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்களின் இறுதி மூச்சு வரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை ஈசன் மிக இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். இனி அவர் உங்களை ஒருபோதும் நழுவ விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கிவிட்டது. உங்கள் முகத்தில் மீண்டும் அந்த உண்மையான புன்னகை மலரப் போகிறது. ஈசனின் அளவற்ற ஆசீர்வாதங்களுடன் உங்கள் புதிய பயணம் இதோ தொடங்கிவிட்டது. ஈசனின் இந்த நேரடிச் செய்தி உங்களின் ஆழமான காயங்களை ஆற்றி உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கியிருந்தால் இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் அடிபட்டு ஒரு சிறு ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்களின் அன்பான உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஈசனின் கருணை அனைவரையும் சென்றடைய நீங்கள் ஒரு கருவியாக இருங்கள்.
இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் பாரம் குறைந்ததாக நீங்கள் உணர்ந்தால், எந்த தயக்கமும் இன்றி சிவனே போற்றி என்று கருத்துக்களில் ஆழமாக பதிவிடுங்கள். அந்த பதிவே நீங்கள் ஈசனுக்கு செய்யும் முழுமையான சரணாகதி. மேலும் தொடர்ந்து ஈசனின் இத்தகைய தெய்வீக செய்திகளைப் பெறவும், ஆன்மீக பாதையில் நம்மோடு இணைந்து பயணிக்கவும் மறக்காமல் நமது தளத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஈசனின் திருவருள் என்றென்றும் உங்களை காத்து வழிநடத்தும். சிவனே போற்றி.